ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத வாங்க பார்ப்பீங்க. ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா, தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி 2026 ஏப்ரல் மாதம் கடைசியாக கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக ராஜயோகங்கள் பலது உருவாகுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா 2 ராஜயோகம் மெயினாக உருவாக போகுது. அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இனி பெரிய பெரிய சம்பவங்கள் ஒன்று நடக்க இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை காத்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கு? தனுசு ராசிக்கு. ஸோ தனுசு ராசிக்கு இனி கடவுளே நினைத்தாலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்காமல் இருக்காது. கண்டிப்பாக கிரகங்களால் தடுக்க முடியாத பல விஷயங்கள் நடந்தே தீரும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லா தாள்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக உங்களுக்கு கிரகங்களால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் டீப்பாகவும் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். நீங்கள் கேட்கலாம், கிரகங்களால் யோகங்களால் இந்த விஷயங்கள்லாம் நடக்குமா? அது உண்மையான்ட்டு. கண்டிப்பாக நடக்குங்க. அதுதான் உண்மையும் கூட. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, எல்லாமே விதினால் நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாத்துக்குமே விதி மட்டும் காரணம் கிடையாது. கிரகங்களும் நமக்கு காரணம்தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதெல்லாம் தெரிஞ்சு அதை புரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. முதல்ல என்ன கிரக பயிற்சி என்ன யோகங்களை உருவாக்குது அப்படிங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ 2026 ஏப்ரல் மாதம் கிரக பயிற்சியை ஆராய்ந்து பார்க்கும்போது ஜோதிடத்தின் பார்வையில் சிலருக்கு சாதகமான காலம், பலருக்கு பாதகமான காலம். அதில் உங்கள் ராசிக்கு சாதகமான காலமாக பாதகமான காலமாக அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக உங்களுக்கான பலனை நான் சொல்கிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. இந்த எதிர்வரக்கூடிய ஏப்ரல் 2026 கடைசி வரைக்கும் சில சுவாரஸ்யமான கிரகநிலை மாற்றங்கள் சந்திக்க இருக்கிறது. ஆக்சுவலி இதனுடைய தாக்கம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சதுர்கரை யோகத்துக்கு காரணமாக அமைகிறது. அதோடு மால்விய ராஜயோகம் உள்ளிட்ட சுப யோகங்கள் உருவாகுவதற்கு காரணமாக அமைகிறது. மேலும் இதன் தாக்கம்தான் அனைத்து ராசினருடைய வாழ்க்கையில் தனித்துவமான பலன்களை கொண்டு வர இருக்கு. குறிப்பாக தனது சொந்த ராசியில் குடியேறாரு சுக்கிரன். இவருடைய இந்த குடியேற்றம் காரணமாக 12 ராசினருடைய வாழ்க்கையில் நேர்மறையான பலன்களை கொண்டு வர இருக்கிறாரு. இந்த நேர்மறையான பலன்கள் தொழில் வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இந்த மாதிரியும் கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரிலாம் கொண்டு வருவதற்கு மிகையாகாத ஒரு உண்மை என்று கூட சொல்லலாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இந்த ஏப்ரல் 2026 இதனாலேயே மிகவும் மங்களகரமான மாற்றங்களை சந்திக்க இருக்கக்கூடிய மாதம் என்று குறிப்பிடப்படுவது தான். இந்த ஏப்ரல் மாதத்தில் கடைசி என இறுதி பகுதியில் தான் சூரியன், செவ்வாய், புதன், சனி ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை மீன ராசியில் வலுவாக நிகழ்கிறது. 4 கிரக சேர்க்கை வலுவாக நிகழ்கிறது. இதனிடையே சுக்கிரன் தனது சொந்த ராசியில் குடியேறி மால்விய ராஜயோக உருவாக காரணமாக அமைகிறது. இதெல்லாம் குறித்து தான் இந்த 2 ராஜயோகங்களுமே வேத ஜோதிடத்தில் செல்வாக்குமிக்க ராஜயோகங்களாக பார்க்கப்பட்டு இதன் தாக்கம்தான் உங்கள் ராசிகளுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது என்பது குறிப்பிடப்படுது. ஸோ என்ன சம்பவம் காத்திருக்கு, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொதுவாக என்னங்கிறத சொல்லிடுறேன். பொதுவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு டீப்பாகவும் என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத உங்கள் ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க.
அதுக்கு முன்னாடி எப்பப்போ கிரகங்கள் மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் ஒன்று சொல்லிடுறேன். ஏப்ரல் 2 அன்னைக்கு மீன ராசியில் செவ்வாய் பயிற்சியாக இருக்கிறாரு. ஏப்ரல் 11 அன்னைக்கு மீன ராசியில் புதன் கிரகத்தின் சஞ்சாரம் நடந்திருக்கு. ஏப்ரல் 14 அன்னைக்கு மேச ராசியில் சூரியன் குடியேறி இருக்கிறாரு. ஏப்ரல் 19 அன்னைக்கு ரிஷப ராசியில் சுக்கிரன் குடியேறி இருக்கிறாரு. ஏப்ரல் 30 அன்னைக்கு மேஷ ராசியில் புதன் குடியேற இருக்கிறாரு. ஸோ கிரகங்களுடைய குடியேற இருக்கிறது, பயிற்சி இதனெல்லாம் வைத்து தான் உங்களுக்கு என்ன பலன்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொதுவாக என்ன பலன்கிறத சொல்லிடுறேன். பொதுவாக என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்கு மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி சூழ்நிலை பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. உண்மையாலுமே பொதுவாக அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத கிரகங்கள் மூலிமா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிரகங்கள் மூலிமா உங்களுக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசியுடைய அதிபதியான குரு உங்களை கண்காணிக்க சிறப்பான எதிர்காலத்தையும் நீங்கள் கொண்டு வர மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்துது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் முடிவாகும். குறிப்பாக உடன் பிறந்தவர்களுடைய திருமண காரியங்கள்லாம் முடிவாகும். அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இப்போ அமைஞ்சிருக்கு. பொருளாதார நிலை குறித்து பேசும்போது உங்கள் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்தணும். அதோடு போதுமான வருமானத்தையும் உருவாக்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்கள்லேருந்து வருமானத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி வருமானத்தை முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ளலாம். அதோடு செல்வாக்கு மிக்கவர்களுடைய அறிமுகமும் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் கொண்டு வரும். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப உறவுகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வெற்றி கிடைக்கும். பொதுவாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையை கரெக்டாக தக்க வைத்து கொள்ளும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ டீப்பாக உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. தனுசு ராசிக்கு பாகிஸ்தான் அதிபதியான சூரியன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெறுறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாகிஸ்தானம் இரண்டுமே வலிமை பெறுது. ஸோ திட்டங்கள் பலிதாகாமல் நினைப்பது ஒன்று, நடப்பது வேறுமாக ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நிலை மாறும். அதாவது என்ன சொல்ல வரனா, திட்டங்கள் பலிக்காமல் நினைப்பது ஒன்று, நடப்பது வேறாக இருக்கக்கூடிய அந்த ஏமாற்றத்தை சந்தித்த நிலை இப்போ மாறப்போகுது. முதிர்ச்சியோடு விவேகமாக நடந்து கொள்வீங்க. அதுக்கான சாத்தியக்கூறு அமைஞ்சிருக்கு. மனம் மாற்றற்ற நிலையை விரும்போ. அதோடு உங்களுடைய அனுசரணையான அணுகுமுறை எல்லாருடைய நன்மதிப்பையும் பெற்றுத்தர மாதிரி இருக்கும். பொது காரியங்களில் ஈடுபடும் போது புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம் உயரும். உங்கள் இன மத இயக்கங்களில் முதன்மை பதவியும் கௌரவமும் தேடி வரும். சிலருக்கெல்லாம் கலப்பு திருமணம் நடக்கும். சிலரின் மறுமண முயற்சி கைகூடும். வாழ்க்கை துணையால் செலவுகள் அதிகமாகும். சிலருக்கு எதிர்பாலினத்தினால் மனசுமை அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவது, சேர்ப்பது இதிலெல்லாம் ஆர்வம் அதிகரிக்கும். வீடு கட்டக்கூடிய எண்ணமும் நிலப்புலன் வாங்கக்கூடிய எண்ணமும் பழிக்கும். தாய்வழி சொத்துல நிலவிய குழப்பங்கள் தாய்மாமன் ஆதரவால் தீரும். வேலை பலுவின நேரத்திற்கு சாப்பிட முடியாது, அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. சமுதாயத்தில் உற்றார் உறவினர்களுடன் நல்ல வரவேற்பு, உதவிகள் கிடைக்கும். விலகி சென்ற உறவுகள், நண்பர்கள் ஒத்துழைப்பு நல்குவார்கள். குலதெய்வம், பித்திருக்கள் வழிபாட்டில் ஆர்வம் மிகும். அரசு வழி ஆதாயம் மிகும். குழந்தை பாக்கியம் தொடர்பான உங்களுடைய எண்ணம் ஈடேறும். தாயுடைய நல்லாஸ்தியும் ஆஸ்தியும் கிடைக்கும். இதுவரை பரமமுகம் காட்டிய உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்கள் வீட்டின் சுப நிகழ்விற்கு முன்வந்து நின்று உங்களை கௌரவிக்கலாம். குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம், ஆரோக்கியம், மனநிறைவு தரும். வெளிநாட்டு படிப்பு, வேலை வாய்ப்பு கெட்டோ. கடினமாக உழைப்பும் முயற்சி இருந்தால் இலக்க லட்சியத்தை அடைய முடியும். தாராள தனவரவால் குடும்பத்தில் சலசலப்பு நீங்கி கலகலப்பு கூடும். திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவிற்கு வரும். சிலருக்கு விருப்ப விவாகம் நடைபெற வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் திருமண தடாகன்று தகுதியான வரன்கள் வந்து சேரும். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக இதுதான் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். ஸோ அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.